டொமினிக்கன் புரட்சியில் இறந்து போனதாக கருதப்பட்ட ஃபிடல் காஸ்ட்ரோ ஹவானா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு மத்தியில் கம்பீரமாக நடந்து வருவதை பார்த்த மாணவர்கள் மெய்சிலிர்த்து போனார்கள். கியூபர்கள் அதிசயித்து போனார்கள். ஏனென்றால் தன் படைகளுக்கு சரியான படைத்தளபதி இல்லை என்று தெரிந்ததும் எதிரியின் படைத்தளபதியை அழித்துவிட்டால் நாம் போரில் ஜெயித்து விடலாம் என்று எதிரியின் படைத்தளபதியை ஆயுதங்கள் இல்லாமல் எதிர்த்த மிகப்பெரிய மாவீரன் அல்லவா ஃபிடல் காஸ்ட்ரோ. ஃபிடல் காஸ்ட்ரோ டொமினிக்கன் புரட்சியில் தோற்றுப்போனதை நினைத்து மிகவும் மனம் வருந்தினார். இதற்கு மக்களுக்கு அரசியல் அறிவு இல்லாததே மூலக்காரணம் என்பதை உணர்ந்தார். உடனடியாக ஃபிடல் காஸ்ட்ரோ லெனின், கார்ல் மார்க்ஸ், ஏஞ்சல்ஸ், தன்னுடைய குருநாதரான மார்க்சி ஆகியோர்களின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தேடி தேடி படித்தார். மக்களிடம் கம்யூனிசத்தை விதைத்தார். கம்யூனிசம் என்றால் பயந்து ஓடிய மக்களிடம் தேவை என்றால் அறிவையும் ஆயுதத்தையும் எடுப்பதுதான் கம்யூனிசம் என்று உணர வைத்தார். புதிய புரட்சிக்கு தயாரானார். மக்களை ஒன்று திரட்டினார். மாபெரும் புரட்சிக்கு தயாரானார்.